17 பாசுரம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 18வது பாசுரம். உந்து மதகளித்தங்கிற பாசுரம். இன்னைக்கு உண்டு மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை நிறைவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துணன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோரும்பாவாய். இந்த பாசுரத்துல முதல் பாசுரம் வரைக்கும் பலராமன் நந்தகோபன் யசோதை அப்படின்னு வந்தா, இந்த பாசுரத்துல நப்பின்னைய எழுப்புற. நப்பின்னை யாரு? புருஷகார பூதை. புருஷகாரி பூதையில பின்னாடி பார்க்கலாம். நப்பினையை எழுப்புறாங்க அந்த பாசுரத்துல. அதாவது பகவானை நாம சரணமடைகிறோம் அப்படின்னா அதுக்கு தாயாருடைய அனுகிரகம் வேணும். தாயாருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் வேணும். தாயார் அதுக்கு தான் தாயாரை புருஷகார பூதை, பகவான்ட்டு சிபாரிசு பண்றவா. இந்த ஜீவன் நமஸ்காரம் பண்றது, என்ன திருவிழி சேர்த்துக்கோ சொல்றது, இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சிபாரிசு பண்ற. அதுக்காக அது ஏன்னா தாயார் கருணையே வடிவானவள். கருணையை தவிர வேற எதுவுமே தெரியாதான். அதனாலதான் தாயாருக்கு சொல்ற போது புருஷகார பூதை அப்படின்பா. இங்க நப்பின்னை, ஆண்டாளுடைய பாசுரத்துல இங்க நப்பின்னையை புருஷகார பூதையா இருக்காங்க. அதாவது தனியா இருக்கிற பகவான்ட்டு போய் பகவான் எழுதிருக்கார். உபயநாச்சிமார் உத்தரவு இல்லை, அர்ச்சாவதாரம் சரணாகதி பண்றான்னு வச்சுக்கோங்க. அதாவது சரணாகதியில் அதே ஸ்வநிஷ்டை, புக்தி நிஷ்டை, அந்த மாதிரி ஆச்சாரிய நிஷ்டை நிறைய இருக்கிறதுல சரணாகதின்னு பண்ணாக்க அவர் கேட்பாராம், நீ சாஸ்திரத்தை நான் சொல்றது சாஸ்திரம், என்னுடைய கட்டளை சாஸ்திரமா இருக்கு. அந்த சாஸ்திரத்தை மீறி பல பாவங்களை செஞ்சிருக்க, அதனால உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கோபப்படுவார். ஆனா பகவானே தாயாருடன் சேர்ந்து இருக்கிற சமயத்துல போய் சரணாகதின்னு பிரார்த்திச்சா பகவான் சொல்வாராம், இந்த ஜீவன் நிறைய பாவங்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா கூட தாயார் சொல்வாளாம், சரணாகதி செய்யாத வாட்டை நீங்க வச்சுக்கோங்க கோபத்தை, அவளுக்கு தண்டனை கொடுங்க. இவன் சரணாகதி வந்துட்டான், சரணாகதி வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு நீ ஏத்துக்க வேண்டாமா அப்படின்பாளாம் தாயார். அதனால்தான் சாஸ்திரத்தை மீறியவர்களுக்கு தண்டிக்கும் உலக விவகாரம் சரணாகதனுக்கு வேதாந்த விவகாரம். அதுல சரணாகதம் விட்டால் இது வேதாந்த விவகாரமா போயிடுறது அப்படின்பா. அதனாலதான் பிராட்டி பகவானுக்கு இது மாதிரி சொல்லி உபதேசிக்கிறாளாம். பிராட்டியை உபதேசிக்கிறான்னு எழுதுறா வியாக்கியானம் எழுத சொல்ற போது. சரணாகதனுக்கு வேதாந்த விவகாரம் இரண்டும் செய்ய சொல்லி பிராட்டி பகவானுக்கு உபதேசிக்கிறாள் அப்படின்னு இருக்கு. இதுல உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், அதாவது மதம் பிடித்த யானைகளை உடையவன். அந்த யானைகளை எதிர்க்கும் குலையாத புஜபலம் உடையவன். மதம் பிடித்த யானைகள் நிறைய இருக்கு. அது திமிரண்டு வந்ததுன்னா அது எல்லாத்தையும் அடக்கக்கூடிய சாமர்த்தியம், தோல்வலி உடையவனா அவன். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். யார் அவன்? நந்தகோபன். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன். நந்தகோபனுடைய அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய மருமகளே, நாட்டு பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறா. நப்பின்னையே அப்படிங்கிற. இப்படி சொன்ன உடனே நப்பின்னை இதெல்லாம் வியாக்கியானங்கள் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. நப்பின்னை செஞ்சாலும் கிருஷ்ணன் அவதாரத்துக்கு அப்புறம் நந்தகோபருக்கு எல்லா ஆட்சிமார்களும் அனுஷை, அது அனுஷை இல்லை ஸ்ருஷை அப்படின்னா மாட்டுப்பொன் மருமகள் தான் அப்படின்னு நினைச்சுட்டு பேசாம இருந்தாலும் நப்பின்னை உடனே இவர் சொல்ற அந்த ஆண்டாள் ஆட்சி போற ஆட்சி சொல்ற போது இவர் சொல்றாலாம், கந்தம் கமழும் குழலி கடை தருவாய். வார்த்தை எவ்வளவு அழகா இருப்பாருங்க. கந்தம் ஒரு வார்த்தை, கமலது ஒரு வார்த்தை, குழல்ங்கிற ஒரு வார்த்தை, மூணுக்கு சேர்த்து கந்தம் கமழும் குழலி கடை தருவாய். வாசனைக்குள்ள கூந்தலை உடையவளே, உன் கூந்தல் இருந்து நறுமணம்
ஹரிமளகண்டம் வீசுறது, கதவை திறப்பாயாக, தாழ்பாலை திறப்பாயாக அப்படிங்கிறார். கந்தம் கபலம் குழலி கடைதரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் கதவை தர. அதுக்கு எல்லாம் ப்ரூஃப் உடனே அடுத்து ப்ரூஃப் சொல்றாரு. அதுக்கு ஒரு இடத்து இல்லாமல் கோழி இங்கு வங்கமா அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்க பாரு, கூபுரத்தை பாரு அப்படிங்கிறார். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், ஒரு இடத்துல நிற்காம கோழி இங்க எங்கும் அலையிறது, அழைப்புறது போல கூபுரத்தை பாரு. மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலனங்கள் கூவியனகான், குறுக்கத்தி பூக்கள் போட்ட கொடி, அது கொடி பின்னி படைஞ்சு பந்தல் மாதிரி இருக்கு. அந்த பந்தல் மேல குயில்கள் கூட்டமா இருக்கு. அந்த குயில்கள் எல்லாம் கூட்டமா இருந்து கொஞ்சம் கூட இந்த இடைவெளி இல்லாம சத்தம் போடுறத பாரு, கூபுரத்தை பாரு. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, பந்தார் விரலி உன்னுடைய விரல்களை பந்தை வைத்திருப்பவளே, உன் கணவன் கிருஷ்ணனின் பெயரை பாடுவதற்காக வந்துள்ளோம். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, கிருஷ்ணனுடைய பெயர் பாடுவதற்காக வந்திருக்கோம். செந்தாமரை கையால் சீரால் வளை ஒலிப்ப, உன்னுடைய கை இருக்க அன்னைக்கு பூத்த செந்தாமரை மாதிரி இருக்க உன் கையே. அந்த கையில என்னென்ன போட்டிருக்க, சூடகம் இருக்கு, தோல்வலை இருக்கு, கைவலை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதை திறக்கிற போது கலகலகலன்னு சத்தம் வருது. அந்த சத்தத்தோட வந்து திறக்கணும். அதாவது அப்படின்னா என்ன, சந்தோஷமா வந்து கதவை தர அப்படிங்கிறாளாம். கோவிலுக்கு போனா சாதாரணமா நம்ம சம்பிரதாயம், கோவிலுக்கு போனா முதல்ல தாயார் சன்னதியெல்லாம் போய் சேவிக்கணும். தாயார் சன்னதி, தாயாரை சேவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போறோம். என்ன சொல்வா, சாதாரணமா தாயாரை சேவிச்ச உடனே தாயார் அனுகிரகம் கிடைக்கிறது. நாம பெருமாள் சந்தி போறதுக்குள்ள தாயார் சொல்லி அனுப்பலாம், நம்ம குழந்தை நம்ம சேவிக்க வந்திருக்கிறது, உங்கள் சன்னதிக்கு வந்து கொண்டிருக்கிறது, அனுகிரகம் செய்யுங்கள் அப்படின்பாலாம் தாயார். தாயாரின் பேச்சை பகவானால் நிராகரிக்க முடியுமா? அதாவது வியாக்கியானங்கள் எப்படி பண்ற பாருங்க. பகவான் தாயாரோட பேச்சை பகவான் நிராகரிக்குமா, ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்படியாக இங்க நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், யானைகளை தள்ளுவானா, உந்து மதகளித்தானா, மதம் பிடித்த யானைகளை தள்ளுவானா, கையாலே தள்ளுவானா. அதை அவ்வளவு பூஜபல பழக்கவும் உடையவன். திருவாகூர் சமஸ்காரத்துல நிறைய யானை, அந்த காலத்துல நிறைய யானை இருக்கும். அந்த யானைக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாவட்டம் இருப்பான், யானை பாகன் ஒருத்தர் இருப்பான். அவங்க திருவாங்கூர் ராஜா ஒரு நாள் தன்னுடைய பட்டத்து யானையில ஏறி யானைகள்லாம் கட்டின இடத்துக்கு பார்க்க வந்தார். யானைகள்லாம் பார்க்கறதுக்கு வந்தார். அப்போ பட்டத்து யானை வந்து எதையோ பார்த்து விரண்டுதுன்னா பிளிரிட்டு, யானைங்கிறது யானையை சத்தம் போட்டதுன்னா அதை வந்து பிளிரிட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவா, உபயோகப்படுத்துவா. அது பிளிரிட்டு. ராஜா வந்து யானை மேல உட்காந்துருக்கான். யானை இப்படி அப்படிமா துதுக்கி ஆட்டுறது, உடல் அசையறது. யானை மீது ராஜா கீழே விழுந்துட்டு போக சமயம். அந்த சமயத்துல இந்த யானை பாகல ஒருத்தன் யானை கூட்டத்தின் நடுவுல யானையை கைகளால் தள்ளிண்டு போய் கீழே விழுந்த ராஜாவை காப்பாற்றினான். எவ்வளவு பலம் இருக்கணும் பாருங்க. அவனுக்கே அவ்வளவு பலம் இருக்க போது நந்தகோபுரத்து இருக்காத அப்படிம்பாத. இன்னொன்னு மதகடினா ரொம்ப இருமுட்டா சரி. மதகடினா மதம் பிடித்த யானைக்கு ஒப்பான கண்ணனை பெற்றவர். மதம் பிடித்த யானைக்கு ஒப்பான கண்ணனை பெற்றவர் நந்தகோபன் அப்படின்னு அர்த்தம் சொல்வார். உந்து மதகடித்தல் ஓடாத தோல்வலியன், குமரையா பீடம்ங்கிற மதம் பிடித்த யானையை கை முஷ்டியாலேயே அடித்து ஒழித்தவன். இது யார் சொல்ற? கிருஷ்ண கருணாமிர்தத்துல லீலாசுகர் சொல்றாரு. லீலாசுகர் கிருஷ்ணா என்ன சொல்ற, யானையை கிருஷ்ணனாக யானையை எங்க கட்டலாம்னு கேட்டுக்கொண்டு உரலில் கட்டலாம் அப்படின்னு கட்டினாலாம் யசோத. சகாதேவன் போன்ற யோகிகளை இருதயத்தில் கட்டலாம் கட்டினாலாம். அந்த யானை அது கட்டுப்பட்டது, பகவான் கட்டுப்பட்டாருங்கிறதுக்காக இவ்வளவு சொல்றாத. இந்த மதளித்தன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபருக்கு எப்படின்னா, கிருஷ்ணன் வந்து வந்ததுக்கு அப்புறம்
உடல் மரம் வலு செய்து கொடுத்தா நிறைய இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். நந்தகோபர் கோகுலத்திலிருந்து பசுக்கள் அனுப்புவாராம் மதுரைக்கு. வசுதேவர் அங்கிருந்து யானைகள் அனுப்புவாராம். இந்த மாதிரி பசுக்களை கொடுத்து யானைகளை வாங்கிட்டு நிறைய யானைகள் இருந்துதான் நந்தகோபன்ட்ட. அதனால யானைகளை பழக்கி அதை எதிர்த்து அதை அடக்கும் சாமர்த்தியம் உள்ளவர் அப்படின்பா. உந்து மதம் அளித்தல் ஓடாத தோல் வலியன் அப்படி பஜபலம் முக்கவன். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். பெண்களுக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுக்கு பெருமைதான் ரொம்ப அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லுவாங்க. அதை ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்றா, என் மாமனார் இருக்கிறாரே தசரதன் சம்பராசுரன் போது அரக்கர்களுடன் போர் செஞ்சு அசாத்திய சாமர்த்தியம் உடையவர், அப்படிப்பட்டவரை ஆண்டு பண்ணான் அப்படிங்கிற சீதை. அந்த மாதிரி அதனால்தான் அவருடைய மருமகளை நப்பினாய் கூடுறாளாம். நப்பின்னை நப்பின்னா ஏன் எப்படி எப்படி நப்பினை பேர் வந்து இவளுக்கு. இவள் நந்தகோபனின் மருமகள். நந்தகோபன் மணி சொல்லியிருக்க, நந்தகோபனுடைய மைத்துவர் கும்பன், கும்பனுடைய பெண் இவள். ஆதலால் மருமாள் உறவு. பிறந்தது முதல்ல யசோதரின் வீட்டில் வளர்கிறாள் இல்லையா. கண்ணன் விஷம் செய்யற போதுன்னா குறும்பு செய்யற போதுதான் யசோதை சொல்வாளா, நீ இப்படி செய்யலாமா, நப்பின்னை காடில் சிரிப்பள் என்று சொல்வாளாம் யசோதை. இத பெரியாழ்வார் ஓடி தொழிலில் பூக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர் நானும் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காடில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். கூப்பிடுறா யசோதை கண்ணனை, என் மாதிரி குடிக்காம இருக்கியே, நப்பினை பார்த்தா சிரிக்க மாட்டாளா அப்படின்னு கூப்பிடுறாளாம். பெரியாழ்வாருடைய பாசனம். இப்படி இவள் பின்னை. பின்னைன்னா என்ன, பின்னால் வந்தவள் பின்னை. யாருக்கு பின்னால் வந்தவள், பெரிய பிராட்டிக்கும் பூமி பிராட்டிக்கும் பின்னால் வந்தவள் பின்னை. நாங்கிறது இங்க சிறப்பு விகுதி இலக்கணத்துல வருது. அதனால நப்பினை ஆய்ச்சிருக்கு. இவன் நீலாதேவி அம்சம், நீலாதேவியுடைய அம்சம் இவோ. அதனால ஆயிரகுல சிறுமிகள்லாம் மாமனாரை முன்னிட்டு கொண்டு நப்பினைய கூப்பிடுறாங்க. நப்பினைக்கு ரொம்ப ஆசையா. ஏன்னா நீலா பிராட்டியுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பகவானுடைய பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி மூணுமே அவதாரம் பண்ணிருக்கா இந்த கிருஷ்ண அவதாரத்துல. எப்படின்னா பெரிய பிராட்டியார் ருக்மணி, பூமி பிராட்டி தான் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோதை. இதை வந்து கிருஷ்ணாவதாரத்துல இல்லாவிட்டா போல ஆண்டாள் அந்த கிருஷ்ணாவதாரத்துல நேர்ந்த குறையை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து தீர்த்து வைக்கிறாள் அப்படிப்பாத. நீலாதேவி நப்பீனியா கோகுலத்தால கிருஷ்ணரோட கூடவே வளர்கிறாள். நப்பின்னை, ஹே நப்பின்னை, நீ நீலாதேவியுடைய அவதாரம். ஆயர்வாடி உனக்கு ஜென்மபூமியே. முக்தன் இந்த சம்சார மண்டலத்துல இருக்கிறது போல ஒரு இருப்பு இந்த ஜென்ம பூமியில. நப்பின்னை எழுதுகளை அடைக்கலாம் கிருஷ்ணன். தலைவேல் முறுவல் பின்னைக்காய். முறுவல் பின்னை அதாவது புன்சிரிப்பு முகத்துடன் கூடிய பின்னை. அவோ தலைவேல் முறுவல் முகத்துல புன்முறுவல் தான். புன்முறுவல் தளம் விளைகூடமா. அதாவது புன்முறு சிரிப்புல தளம்னா என்ன சொல்றது, எது இலையில சொல்ல துளசி தளம் சொல்லுவாளோ இல்லையோ அந்த மாதிரி அது வந்து இழையோடுமா. எந்தெந்த இடத்துல இழையோடும், 2 கண்கள்ல இழையோடும், 2 கன்னங்கள்ல இழையோடும், நெற்றி, மூக்கு, வாய். அதனால்தான் தலையேழ் முறுவல் அப்படின்னு இந்த பாசனத்தை சொல்றான். தலையேழ் முறுவல், இந்த மாதிரி முறுவலிச்சா 7 இடங்களிலும் முறுவல் தெரியும். இப்படி தளம் மாதிரி துளசி தளம் மாதிரி இருக்கும் 7 இடங்களில் பிரதேசங்களில் முறுவல் கொப்பளிக்கும். நப்பின்னைக்காய். நப்பினே கேட்ட உடனே கிருஷ்ணனுக்கு 7 இடங்கள்ல பூசிலிப்பு கொப்பளிக்குமா. நப்பின்னைக்காக இவளை மனம் புரிய என்ன செஞ்சான், வம்பவிழ் கோதை கொருட்டாமால் விடை ஏழும் அடர்த்த அப்படிங்கிற ஆழ்வார். அவள் வம்பவிழ் கோதை அப்படிங்கிறார் நப்பின்னைய. வம்பவிழ் கோதைன்னா நப்பின்னைக்காக 7 எருதுகளை அடக்கியவன் வம்பவிழ் கோதை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாருக்கு. பெரியாழ்வார் திருமொழியிலேயே இன்னொன்னு,
துப்புடையாயர்கள் தம் சொல் வழுவதை தம் சொல் சொல் வழுவாதொழுகால் தூய கருங்குடல் நல் தோகை மயில் அணைய நப்பினை தன் திறமா நல் விடையேள் அவிய நல்ல திறனுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனியோடு தேர் கடவி தாயோடு கட்டில் என் அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுகு செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக ஆடுகவே அப்படிங்கிறார். ஏதாவது இந்த நப்பினை எப்படி நப்பினைக்காக 7 எழுதுகளை அடக்கி நப்பினையை மலர்ந்தான் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு சொல்றேன். அதை நப்பினை பத்தி இவ்வளவு விவரங்கள் இருக்குதுல்ல. இவன் திறன் உடைய நாதன், நல்ல திறன் உடைய நாதன், பராக்கிரமம், வலிமை, ஜெயிக்கும் திறன் எல்லாம் இருக்கு. இதை தவறான வழியில செலுத்துவதும் கிடையாது. தர்ம மார்க்கத்தில் நல்ல திறன் உடைய நாதன். நல் இசை 7 அவிய விடைனாக்க எருது, நல் விடை 7 அவியனா விடைனா எருது. எப்படி நல்ல ஆரோக்கியமான எருதுகள் எல்லாம் 7 அவ்வளவோ அவை அவிய அடங்க நல்ல திறனுடைய நாதன் நப்பின்னை தன் திறமா தன்னை கைப்பிடிக்க 7 எருதுகளை அடக்க சொன்னவள். அவதான் சொல்றா. அவள் எப்படிப்பட்டவள்? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நப்பின்னை நல்ல தூய்மையான கருத்த கேசத்தை, நீண்ட குழலை, மயிலின் தொகையை போல உடையவள் நப்பின்னை. ஆயர்கள் தான் ஒரு பேச்சு சொல்லிட்டாலும் அதுல இருந்து நழுவ மாட்டார்கள். சொன்ன பேச்சை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆயர்குல பெண்ணான நல்ல அடர்ந்த கேசத்தை, மயிலின் தொகையை போல உள்ள நப்பின்னையை மணக்க 7 எருதுகளை ஒரே சமயத்தில் அவைகளுடன் சண்டையிட்டு ஜெயித்தவன் கண்ணன் அப்படின்னு சொல்ற பெரியாழ்வார் இந்த பாசனத்துல. நப்பின்னைக்காக 7 எருதுகளை அடக்கினவன் தோயம் பிறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவகுண்ட மாய குணவீதனை நாடுகளில் பம்மின் சுவரைக்கோள் ஆயர் மணமகள் பெண்ணைக்காகி அடல் விடை 7 இணையும் வீய பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டார்குளர். அப்பின்னை அவன் ஆயர் மணமங்கை. அவளுக்காக அவளை மணந்து கொள்ள எவருக்கும் அடங்காத மதம் பிடித்த 7 எருதுகளையும் கணப்பூரில் அடக்கினான் கண்ணன். இதுவும் பெரியாழ்வார் திருமொழியில சொல்றார். அவர் நப்பின்னையை பத்தி இந்த மாதிரி பல இடங்கள்ல ஆழ்வார் பாசங்கள் இருக்கு. முன்னாடி யாரோ கேட்டுருந்தா நப்பினை என்ன சமாச்சாரம் கேட்டுருந்தா இவ்வளவு வரும் முன்னாடி சொல்லியிருந்தானா இதை. இப்படி பகவானுக்கு நப்பின்னை நீலாதேவியுடைய அம்சம். இந்த பகவானே ஒரு சமயம் இந்த பகவானை பத்தி ஒரு சமயம் ஒரு வேடிக்கையா சொல்வா. மகாலட்சுமி, பூமி தேவி, நீலாதேவி, பிள்ளை, படுக்க, வாசம் இவத்தை நடிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படும். ரொம்ப அல்லல் பட்டானாம் பகவானே அல்லல் பட்டானாம். எதை நடிச்சுட்டு? மகாலட்சுமியை நடிச்சு, பூமி தேவியை நடிச்சு, நீலாதேவியை நடிச்சு, பிள்ளையை நடிச்சு, படுக்கையை வச்சு நடிச்சு, வாசம் இருக்கிற இடம் நடிச்சிடும் அல்லல் பட்டாராம். மகாலட்சுமி ஒரே இடத்துல நிறைய இருக்க மாட்டா, அச்சாவதாரத்தில் தான் இருக்கா. அகலையில்லேன் என்று சொல்லி மார்பல் இருக்கா, திருமார்பல் இருக்கா. பூமி தேவியோ அசைய மாட்டா, ஒரே இடத்துல ஸ்திரம் பூமாதேவி. நீலாதேவியோ சொல்லிக்க முடியா இல்ல. பிள்ளையோ உடல் இல்லாதவன் மன்மதன் பிள்ளை. படுக்கையோ பாம்பு, வாசமோ சமுத்திரம், வாகனமோ ஒரு பறவை. அந்த வாகனத்துக்கும் படுக்கைக்கு எப்போதும் பகை. இப்படி நினைச்சு பகவான் வெறுத்து போய் மரக்கட்டையாகி பூரியில ஜெகநாதன் இருக்கிறாராம். அதாவது பகவானை பத்தி பூரியில ஜெகநாதன் அப்ப எப்படி கட்டையா இருக்கிறாருங்கிறதுக்கு உட்புற வியாக்கியானம் பண்றாரு. இந்த மாதிரி கந்தம் கபலம் குடலி கடை தருவாய். நப்பினை கேட்கலானா, நான் நந்தகோபுரம் வீட்டில் இருப்பது எப்படி தெரியும்? அதுக்கு பெண்கள் சொல்றா, உன் கூந்தலில் இருந்து வருகின்ற வாசனையே நீ இங்கு இருப்பதை சொல்றது. கிருஷ்ணர் இருப்பத துளசி வாசனையால் தெரிஞ்சுக்கலாம். நீ இருக்கிறத உன்னுடைய கூந்தல் வாசனையிலேயும் தெரிஞ்சுக்கலாம். கதவை திறப்பாயாக. கோயில் காப்பான், வாயில் காப்பான், இவ்வளவு திறந்து விட்டுட்டா உள்ளே வந்திருக்கோம். இதுதான் முக்கியமான கதவு, கடைசி கதவு, கடை இதரவாய் அப்படி கேட்கிறா. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். இது சாம கோழி இல்ல. சாம கோழினாக்க ஜாமத்துக்கு ஒவ்வொரு ஜாமத்துக்கும் கூவோம், அது இருந்த இடத்துலயே கூவோம். ஆனா இது வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். வந்து அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சு கத்துறது. இது வெளியே தரையில மண்ணில் அங்கு அலைஞ்சு கத்துறது. அதை காண்பாயாக.
கோழி கூபத்தை மாத்திரம் கேட்காம அதை பாரு அப்படிங்கிறார். ஏன்னா நல்லா வெடிச்சு போச்சு சொல்றாரு. பொழுது வெடிச்சு போச்சு. இது வந்து வீடுகளில் வளர்க்கப்படும் கோழி, காட்டுக்கோழி கிடையாது. அதனால கோழி அழைத்தரகான். அது மாத்திரம் இல்ல, நாங்கள் மாத்திரம் உன்னை நோன்புக்கு அழைக்கல, விடியற்கான வேலையில விழிஞ்சு விட்டுன்னு சொல்லி கோழியும் உன்னை அழைக்கிறது அப்படின்னு சொல்றானாம். இந்த இந்த இடத்துல இத நிறைய இந்த கோழிங்கிறத பத்தி சொல்லும்போது இன்னும் அதாவது ஜீயனுடைய வியாக்கியானம். கிருஷ்ணன் ஆசிரியர் சிறுமியிட்ட சொன்னானா, ஒரு சிறுமியிட்ட கோழி கூவினவாறே வருவாய், கோழி கூவினவாறே போவாய் அப்படின்னாராம் கிருஷ்ணன். அந்த சிறுமிக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் சங்கீத பாஷையில நம்ம கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஆகட்டும்னாலாம் கோழி கூவித்து கோழி கூவினவாறே வருவாள்னா சிறுமி கிருஷ்ணனிடம் வந்தா பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கோழி கூவித்து கோழி கூவினவாறே போவாய் அப்படி விட்டானா கண்ணன். நான் என் செய்வேன் அப்படின்னு அந்த ஆட்சியர் சிறுமி புலம்பினானாம். இது ஜீருடைய வியாக்கியானம். இந்த கோழிங்கிற இடத்துல வரபோது கிருஷ்ணன் கோழியை மடியிலே இட்டுக்கொண்டு வருமா போலே காணும் அப்படிங்கிறார் பட்டர். அதுக்கு அர்த்தம் கிருஷ்ணன் துவாரையில 16,000 மனைவிகள் 16,000 உருவம் எடுத்துட்டு செயலிச்சிட்டு இருக்கான். கோழிகள் கூவ ஆரோக்கியமா. அப்போ பொழுதுபடுத்திட்டு அப்படின்னு கண்ணன் எழுந்துருவானோ அப்படின்னு அவனை வெளியேற விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். இந்த கோழி இப்படி கூவுறதே இவை அழியாதோ என்றெல்லாம் சபிப்பார்களாம். வந்து எங்கும் கோழி அழைத்தலகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிடங்கள் கூவியனகான். ஏன் அப்பின்னை உன் கூந்தலுடைய வாசனை விட்டுடு, கோழி கூவுறது அது பொழுது வெளிச்சத்துக்கு அப்புறம் அடையாளம் இல்லையா? உன்னுடைய வீட்டு மாதவி பந்தல் இருக்க, அதுல பல குயில்கள் கூவுறத பாரு. சாதாரணமா கோயில்கள்லாம் கூவதுக்கு அதுல சத்தம் போட்டா பார்க்க முடியாதத. ஆனா இந்த இடத்துல குரல் தான் கேட்க முடியும். இங்க குயிலை நீ பாக்குற. என்ன காரணம்னா இது மாதவி பந்தல். இந்த இடம் நெருக்கம் கிடையாது. தோப்பா இருந்ததுன்னா மரங்கள் நெருக்கமா இருக்கும், கிளைகள் உட்காந்து கத்தும், அப்போ குரல் தான் கேட்க முடியும். இது வெறும் பந்தல் தான். இது இந்த பந்தல் குறுக்கத்தி புஷ்பங்களுக்காக போடப்பட்ட பந்தல்ல குயில்கள் தங்களை மறைத்துக் கொள்ள முடியாத குயில்கள் 5 கட்ட சுருதியில கூவுறது. எழுதுரு அப்படிங்கிறாளாம். பஞ்சமஸ்வரத்துல சொல்றது எழுதுரு அப்படிங்கிறாளாம். இதே நீ பார்த்துக் கொள்ளாமே. பந்தாறு விரலி என் அப்பினியே, பந்தாறு விரலியே, அதாவது பந்த விரல்களுக்கு இடுக்கில் வைத்திருப்பவளை. விரல் இடுக்குல பந்த வச்சிட்டு காணும். அதாவது கண்ணனோட நப்பினிய ராத்திரியில பந்து விளையாடலாம். அந்த விளையாட்டுல ஏற்பட்ட களைப்பில் பந்தை கையில் பிடித்தபடியே நப்பினை தூங்கி விட்டாளாம். இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றாதுக்கு. பந்தாறு விரலி உன் மைத்துணன் வேறுபாட. அனுமான் ராமனுடைய அந்த புறத்துல சீதையை தேடுறான். சுந்தரகாண்டத்துல வருது. ராத்திரி நேரம் பின்னிரவு வீணையை அடைத்தபடியே தூங்கும் பெண், கடகம் என்ற வாத்தியத்தை அணைத்துக் கொண்டு உறங்கும் பெண், மிருதங்கத்தை கட்டிக்கொண்டே உறங்கும் பெண், இப்படி அனுமான் பார்க்கலாம். அதாவது அந்த கலைக்கிற போது அந்த கலைப்பு வரும்போது எது கையில இருக்கோ அதை வச்சு அப்படியே தூக்கி போயிடுவா. பந்தாறு விரலி பந்தை கையில் வைத்துக் கொண்டே தூங்குகிறாள். இங்க பந்தை பத்தி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், பிராட்டி பகவான் 2 பேரும் விளையாடுவதற்கு நாம் பந்து போன்றவர்கள். இது பெரியவர்களுடைய ஸ்ரீ சுக்தி. இது என்ன சொல்றா பெரியவாள்னா, அவனையும் ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்துக் கொண்டு கிடக்கை, அவன் இவளுக்கு போகோபகரணம், பந்து ஈலோபகரணம். வியாக்கியம் இது மாதிரிதான். உன் மைத்துணன் பேர்பாட, பந்து விளையாடுற போது உன் கணவன் உன் பெயரை சொல்றான், இதனால் உனக்கு மகிழ்ச்சி. உன் மைத்துணன் கண்ணனின் பேர்பாடும் பேர்பாடி கொண்டிருக்கும், இன்னும் பாட போகும். செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப. நப்பினுடைய கை சிவந்த தாமரை மலை போல இருக்கு. பந்தை பிடிச்ச விளையாடுத்தால் இன்னும் செவந்து போச்சது. கண்ணனுக்கும் கை செந்தாமரை போட்டுதான் சிவந்துதான் இருக்கும். அப்படி போட்டு அப்புறம் இந்த கை செந்தாமரை கை அப்படிங்கிற போது நிறைய அதுக்கு ஒரு வியாக்கியானங்கள் சொல்றான். எப்படி சொல்றான்னா, உபதேச முத்திரை,
பாஷிக்காரரது, ஞான முத்திரை ஆச்சாரியனது, அபயமுத்திரை ரங்கநாதன் அபயமுத்திரை, வியாகிரா முத்திரைங்கிறது சுவாமி தேசிகன் ஹைகிரீவன், வரதான முத்திரை திருவேங்கட உடையான். இந்த மாதிரி செந்தாமரைக்கு வழக்கம் சொல்றாங்க மாதிரிலாம். நப்பின்னையே இந்த செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, சீரார் வளை கைகளுக்கு தகுந்த மாதிரி வளை, சீர்மிகு வளை. அதாவது பந்து விளையாடி கொண்டிருக்க கண்ணனோடு, அப்போ அவனை விட்டுட்டு கதவை திறக்க நீ தனியா வந்தானா கை அழைஞ்சு போயிடும். அப்போ வளை கரண்டு கீழே விழுந்துடும். கண்ணன் பக்கத்தில் இருந்தாக்க சந்தோஷத்தால கைகள் பெருக்கும். வடை அப்போ என்ன ஆகும்? வலை உடஞ்சு போயிடும். அதனால நீ உன்னுடைய கையால வலையை அழுத்தி பிடிச்சிட்டு வா. அந்த சமயத்துல கூட வலை ஒலிக்கும். வலை கையில் அழிகிற போது ஒலிக்கும், அந்த கதவு தட்டும் போது ஒலிக்கும், கதவை திறக்கும் போது ஒலிக்கும், அந்த தாழ்பால் கீழே விழும் போதும் ஒலிக்கும் அது. அதனால நிறைய வலைகளை அடைஞ்சிட்டு இருக்க நீ. அதனால கலக்கலன்னு சத்தம் போடும். வாருங்கள், எங்கள் கண்ணனின் புகழை பாடுங்கள், எங்களை கூப்பிடுறது வலைகள்லாம் கூப்பிடும். நாங்கள் இந்த சுப்பிரபாதம் பாடணும், அதனால கதவை தர அப்படிங்கிறாங்க. வந்து திறவாய் மகிழ்ந்து சந்தோஷத்தோட கதவை தர. நீ வரும்போது உன் திருவடிகள் உள்ள சலங்கையும் ஒலிக்கணும், அவை கண்ணனுக்கு போக்கியமா இருக்கணும். சந்தோஷத்தோட கதவை தர. நடந்தவரை அழகா பார்க்கணும், அதனால நடந்து கதவை தர அப்படின்ட்டு இவ்வளவு அர்த்தம் சொல்றான் இந்த பாசுரத்துக்கு. இதுக்கு சுவாபதேசம் உட்பொருள் சொல்றத புருஷகார பூதையான பிராட்டியின் முக்கியத்துவத்தை இப்பாசுரம் சொல்கிறது அப்படின்பா. உந்து மதகளித்தன் லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் பெற்ற யானை போன்றவனும், ஓடாத தோல்வலியன், சங்கல்ப மாத்திரத்துல எல்லாவற்றையும் செய்து முடிச்சும் திறமையை பெற்றவன். ஓடாத தோல்வி சங்கல்பம் மனத்தை சரிஞ்சாலே போற முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நந்தகோபாலன் மருமகளை பின்னாய், நந்தகோபன் என்கிற பகவானை மருவுகின்ற மகளே, பெண்ணே, மகாலட்சுமியே. நந்தகோபாலன் மருமகள் எல்லாம் நந்தகோபன் என்கிற பகவானை மருவி இருக்கின்ற பெண்ணே, மகாலட்சுமியே. நப்பின்னாய் பின்னை பின்பு வந்தவளே, பின்னாய் பின்பு வந்த ஆய் மகளே, அதாவது நீலாதேவி. நப்பின்னாய் இன்னொரு அர்த்தம் நல்ல மகளே. கந்தம் கமழும் குழலில் கடை தருவாய், மனம் வீசுகின்ற குழல் கேசத்தை உடைய. யார் அவன்? கேசவனை அடைய தடையாக இருக்கும் பாவத்தை நீக்குவாயாக. கந்தம் கமழும் குடலி இருக்கு, கேசத்தை மனம் வீசுகின்ற குடலை வச்சிருக்கிறவன் கேசவன். அவனை தடையா இருக்கிறதுக்கு எது அந்த சாப்பாடு இருக்கு, சாப்பாடுக்கு பாவம் அதை நீக்கு. இதெல்லாம் சுவாபதேசம். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், கோழியை போல அங்கும் இங்கும் அரைஞ்சி சாரத்தை கிரகிக்கும் நாங்கள். நீ அழைக்கும் இடத்துக்கு பிரபத்தி செய்வோம். நாங்க சாரத்தை கோழி போல அங்கெங்கே அரைஞ்சி சாரங்கள்லாம் தெரிஞ்சு வந்திருக்கோம், பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கோம். மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலடங்கள் கூவினகான். வேதாந்த சாகை அப்படிங்கிறது மாதவி பந்தல். அதுல வால்மீகி, சுகபிரம்மம் இவாள்லாம் கோயில்கள். இவாள்லாம் பகவானுடைய பெருமையை சொல்றது எல்லாம் சொல்லிட்டு இருக்காவ. வந்தாறு விரலை உன் மைத்துனன் வேறுபாட, வந்து போன்ற எங்களை ஏழைகளுக்கு கருவிகளாக ஆக்கி, உன்னுடைய கணவன் பகவான் இருக்கானே கிருஷ்ணன், அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் எங்களை. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து தினவாய் மகிழ்ந்து, கையில் அணிந்திருக்கிய ஆபரணங்கள் அதனால் நாதத்தை ஏற்படுத்தி பகவானுக்கு எங்கள் மீது சீற்றம் இருந்தால் அதை அகற்றுவாயாக அப்படின்னு சொல்வாத. இந்த பாசனம் ஆரம்பம் உந்து மதகளித்தல் அப்படின்னு ஊவில் தொடங்குகிறது. ஊங்கிறது பிராட்டியை குறிக்கும். இது ரகசிய சுவாமி தேசிய சொல்ற இந்த அர்த்தம் சொல்ற போது ஊங்கிறது ஆகிறது பகவானை குறிக்கும், ஊங்கிறது பிராட்டியை குறிக்கும். இந்த பாசனம் புருஷகார பூதையான பிராட்டியை சொல்கிறது. இந்த பாசுரத்தில் புருஷகார பிரபத்தி செய்கிறாள். அடுத்த பாசுரம் வருது, குத்து வழக்குன்னு வருது, அதுல பிரபத்தி செய்கிறாள் வருது. பிராட்டியுடைய சிபாரிசு இல்லாமல் பகவானுடைய கிருபை கிடைக்காது. இது எப்படி? சுவாமி தேசிகர் சொல்ற, அருள் தரும் அடியவானும் அடியவர்வால் மையை வைத்து தெருள் தரும் தெருள் தர என்ற தெய்வநாயக என் அருள் எனும் சீரார் அறிவை ஆனதென இருள் சிகோர் இன்னொரு விளக்காய் மணிவரை அல்ல நிந்துரு குருவில்
அணி அமராகத்து அலங்கலா இறங்கி இறங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோடு அவதரித்தபடி வேண்டுரை கேட்டு மீண்டுமே கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமிழனை அணுக நின்றுடன் சேர்ந்து நிற்கணும் திருவேங்கிறார் கடைசியில் மும்மணி கவையில வருது தேசிகன் பிராட்டின் புருஷகார புறப்பத்தை பண்ற பிராட்டின் அடியவர்களாக எங்களுக்கு அருள் புரியணும். சத்தியசந்தன் பகவான் தாச சத்தியன் அடியவருக்கு மெய்யனவன் எங்களுக்கு ஞான கண்ணை அருளிய தெய்வநாயகன் அவன் தான். திருவாபரணங்கள் தாங்கள் பெருமை அடைகிறதுக்காக திருவாபரணங்கள் எல்லாம் அவருடைய தீமையில் போய் ஒட்டின்னு இருக்கு. அப்ப போட்டு அது ஒளி ஜாஜுவலியும் பிரகாசிக்கிறது. அந்த திருவார்புல ஒரு திருமாலையை போல பிராட்டி நீ இருக்க, இப்ப பிரதான் இருக்க. நீ இந்த உலகத்துல அவதரிக்கிற போதே அவரோட கூட நீயும் அவதரி. அப்ப எந்த அவதாரம் மட்டும் நீ கூட வந்துடுற. நீ ஒரு எளிய ரத்ன தீபமா இருக்க. என்னுடைய அஞ்ஞானத்தை நீ போக்கணும். அடியார்களுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்ச்சி உன்னிடம் நாங்க விண்ணப்பிக்கிறோம். உன்னுடைய திருவடிகளை அடைய செய்து அப்படிங்கிறார். உன் கருணையே வடிவான அப்படி எண்ணுங்க இருக்க நீ உன்னோடு கணமும் பிரியாதிருக்கான பகவான் அவனுக்கு பெருமையை தருகிற ஹேமாவதி தாயாரான பெரிய பிராட்டியே எங்கள் பிரபத்தியால் மகிழ்ந்து எல்லா விதத்திலும் எங்களை அனுகிரகிப்பாயாக அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அதாவது பிராட்டிக்கு நம்ம இதுல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது வருது. இதுல ஏன் நப்பினை புருஷகாக பூதையா ஆண்டாள் சொல்றாங்கிறது இவ்வளவு விவரங்கள் வருது. இதுல இன்னொன்னு சொல்வாரா, இருவரையும் திருத்துவது உபதேசத்தால் மீளாத போது அருளாலே எம்பெருமானை அழகாலே திருத்தும். வியாக்கியானம். முந்துமதிகளுக்கு அந்த பாசனத்துக்கும் பாஷ்யக்காரருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறது. இது ஒரு ஐதீகம் சொல்லுவார், குரு பரம்பரையில் வருது. பாஷ்யக்காரர் தினம் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பார். அவர் திருப்பாவை சொல்லாலே கிடையாது. ஒரு நாள் பெரிய நம்பி திருவாளிகைக்கு போறார் உடையவர். போடுற போது இந்த பாசத்தை சொல்லிட்டு போய் அந்த கதவுன்ட்ட போறாராம் உடையவர். கந்தம் கமடம் குழலி அப்படின்னு அடி அனுசந்தித்து கொண்டே எழுந்தருளிய போது அந்த பெரிய நம்பியுடைய பெண் அத்துழாயின் பேர், அந்த பொண்ணுக்கு பேர் அத்துழாய் அப்படின்னு பேரு. கதவை தன் வளைக்கையால் வளை ஒலிக்க திறந்தாளாம் அந்த பொண்ணு. சீரார் வளை ஒலிப்ப அப்படின்னு உடையவர் அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த சந்தர்ப்பத்துல இந்த அத்துழாய கதவை திறந்து பார்த்த உடனே ராமானுஜருக்கு அத்துழாயை பார்த்த உடனே நப்பினைய மாதிரி இருந்துதான். மதிமயங்கி பாதுகைகளை விட்டு தண்டனை சமர்ப்பித்தார் உடையவர். திருப்பாவை சொல்ற போதெல்லாம் உடையவர் அதனுடைய அர்த்தத்தில் அவ்வளவு ஈடுபாடு போடுவாரா. அதனாலதான் அவருக்கு திருப்பாவை ஜிய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பாசனத்துக்கு இந்த மாதிரி வியாக்கியானம் போடுவா குரு பரம்பரையில. இது நப்பினியை எழுப்பும் பாசுரம். இது நாச்சியார் கோவில் என்கிற திருநறையூர் தேவி தேசத்தை குறிக்கும். ஸ்ரீ நஞ்சுளவல்லி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹா. அடுத்தது குத்துகளுக்கரிய போட்டு கால்கட்டின் மேல் மெத்தெந்த பஞ்சசயனத்தின் மேலேறி ஒத்தனர் பூங்குடல் அப்பிதை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்தரவாய் மைத்தடங்கடினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலும் தத்துவமில்ல தகவலும் பாவாய். குத்து வழக்கரிய போட்டு கால்கட்டின் மேல். இந்த பாசனமும் நப்பி நீங்க கண்ணனையும் எழுப்புறதான். இந்த பாசனமும் குத்து விளக்கு, நிலையான விளக்கு, குத்து விளக்கு, நிலைத்து இருக்கும் விளக்குது, அணையாத விளக்கு, தீபம் இல்லாமல் சாஸ்திரம் தீபம் இல்லாமல் படுத்தக்கூடாது அப்படி சாஸ்திரம். இது சாஸ்திர மரியாதை. அப்படிப்பட்ட குத்து விளக்கு 5 முகங்கள்ல எரிஞ்சு பிரகாசிக்கும். யானை தந்தங்களால் ஆன கட்டில் கால்கள் உள்ள கோட்டு கட்டிலின் மேல். கோட்டு கட்டில்னா யானை தந்தங்களால் ஆன கட்டிலாது. மெத்தெந்த பஞ்சசயனத்தின் மேலேறி மென்மையான 5 அம்சங்கள் கொண்ட படுக்கையாது. என்ன மென்மையான 5 அம்சங்கள் அப்படின்னா மெத்து மெத்த தானே. என்னன்னா பஞ்சசயனம் 5 அம்சங்கள் இருக்கணும் அப்படின்பா. பஞ்சசயனத்துக்கு மென்மை இருக்கணும், வெண்மை வெளுப்பு இருக்கணும், வாசனை இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், அழகு இருக்கணும்.
இந்த 5 இருந்தா அதுக்கு பஞ்சசயனம் பேரு. இன்னொரு அர்த்தம் சொல்வா, எத்தனை பஞ்சசயனம். பஞ்சசயனத்துக்கு தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெரிதான கம்பளி, இந்த மாதிரி 5. அப்படி இல்லாட்டா அன்னத்தூவி, இளமம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவி, இதுல 5. இந்த மாதிரி எதுல ஒரு 5 இருந்தாலும் அது பஞ்சசயனம். பஞ்சசயனம் மேலேறி. மேலேறி அப்படிங்கிற படுக்கை கால் பற்றினவர் படுக்கையில் கால் இட்டிடுவார் என்பது பழமொழி. படுக்கை கால் பற்றினவர். கட்டில் அந்த காலத்துல ஒசரமா இருக்கும். ஒசரமா இருக்கும் போது என்ன செய்யணும்னா அந்த கட்டில் கால் காலை பிடிச்சிருந்தா மேலே ஏறணுமா. காலை பிடித்துக் கொண்டு கட்டில் மீறி ஏறணும். காலை கட்டில் மீது வைக்கணும். இது எப்படின்னா, சம்சாரத்திலிருந்து வைகுண்டம் வந்து திருமாமணி மண்டபத்துல ஆதிசேஷன் மீது இருக்கிற பகவானுடைய மடியில முக்தன் உட்காடுறான். அப்போ ஆதிசேஷனுடைய படுக்கைய என்ன செய்யறான் அந்த முக்தன்? பாதேன அத்தியாரோகதி, காலால தொகைச்செடி ஏறான் முக்தன். பகவான் போறதுக்கு அவ்வளவு தாபம், தொகைச்சின்னு ஏறான். பகவானுடைய ஆசன பரியனத்திற்கு உட்காந்துக்கிறான். சேஷ ஆசனத்தில் ஏறி முக்தன் பகவான் மடியில் அமர்றான். இவ்வளவு சொல்ற அர்த்தம். ஜீவாத்மா புரிதம் என்கிற நாடியை பற்றி ஏறி பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்பா. வெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தனர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் பூக்களை கொத்தாக சூடிக்கிட்டு இருக்கா. அப்படி சூடிக்கொண்டிருக்கிற கூந்தலுடைய நப்பினையுடைய ஸ்தலத்தின் மீது வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்தருவாய், வைக்கப்பட்ட மலர்ந்த திருமார்பை உடையவரே வாய்தருவாயாக, திருவாய் மலர்ந்து அருளாயாக அப்படிங்கிற. அலர் பூங்குழல், இந்த 2 மலர்ன்றதுல அலர் பூங்குழல், மலர்ந்த புஷ்பங்களைப் போல புஷ்பங்களை சூரிய கூந்தல் அவளுக்கு. மலர் மார்பு இங்க யாருக்கு? கிருஷ்ணனுக்கு மலர்ந்து இருக்கிற திருமார்பு. இன்னொன்னு என்ன? வாய் திறவாய், திருவாய் மலர்தல். இப்படி எல்லாமே மலர்தான். புஷ்பம் மலர்றது, திருமார்பு மலர்கிறது, திருவாய் மலர்கிறது. இதோ வர அப்படி திருவாய் மலர்ந்து அருள்வாயாக. இதுவே எங்களுக்கு புருஷார்த்தம். இதை வந்துட்டேன் அப்படி சொல்றதே எங்களுக்கு புருஷார்த்தம். சேர்ந்து இருக்கும் தம்பதிகளை பிரிக்கிற பாவங்களுக்கு வேண்டாம். அதனால வாய் தரவாய், இதை வந்துட்டேன்னு சொல்லு போறோம், வாய் சொல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாளாம். அந்த சந்தோஷமாவது எங்களுக்கு போட்டு, அந்த சந்தோஷப்பட்டு மேய்கிறாளாம். வாய் தரவாய் மைத்தனங்கண்ணினாய் நீ உன் முன்னாளனை மையிட்டு விசாலமான கண்களை உடையவளே. மையிடாவிட்டாலும் விசாலமான கண்களை உடையவள் தான். அந்த விசாலமான கண்களை மையிட்டதும் அந்த கண்கள் என்ன ஆறுதான்? மைத்தடன் கண்கள். அதாவது மணவாளனான கண்ணனை, அழகிய மணவாளன் அவன் கண்ணன், அவன் உன் மணாளன், அவனை மைத்தடன் கண்ணினாய் ஆக்கிறதான் இவளை. எத்தனை போதும் துயிலொட்டாய்கான், ஒரு சடம் கூட உன்னுடைய மணவாளனை கண்ணனை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சம்மதிக்க மாட்டேங்கிறிய. கண்ணன் வெளியே அது மாதிரி இவெல்லாம் பேசிக்கிறத பார்த்து எழுதுக்கிறதுக்கு முயற்சி பண்றானா. அப்போ நப்பினை செய்யலாம், அவன் கண்ணால முறைச்சு பார்க்கறானாம். பார்த்து பேச ஒட்டாமல் தடுக்கிறாளாம், எழுந்திருக்க ஒட்டாமல் இருகைகளாலும் தடுக்கிறாளாம். இதை குறிப்பால் உணர்ந்த வெளியே இருக்கும் ஆட்சியர் சிறுமிகள் சொல்ற, எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் அப்படி சொல்ற. ஒரு நாள் விழிஞ்சுட்டு இப்போதாவது கடந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க விட, அவனை துயில விடு, துயில ஓட்டாமல் இருக்காதே அப்படிங்கிறான். பகவானுக்கு 3 நிலை இல்லையா? நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை அப்படின்பா. பகவான் வைகுண்டவாசி அவர். அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள். அதாவது அவன் எஜமானன், நாமெல்லாம் அடிமைகள். அடிமையான நான் பூலோகத்துல சம்சாரத்துல கஷ்டப்படுத்த பார்த்து என்ன செய்யறான்? நம்ம திரும்பவும் அடையணுங்கிறதுக்காக ஆசையில வைகுண்டத்துக்கு கீழே இறங்கலாம் பகவான். எனக்கு என்ன செய்யலாம்? அர்ச்சாவதாரமா வரான். அர்ச்சாவதாரமா இருந்து திருப்பதி, காஞ்சிபுரம், உப்பரிபுரம் கோவில் மாதிரி இடங்கள்லாம் நிற்கிறான். நம்மளை பாக்குறதுக்காக, நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக நிற்கிறான். வந்து அவன் கடன் கொடுத்தவன். பகவான் கடன் கொடுத்தவன். யார கடன் கொடுத்திருக்கான்? நம்மளை எல்லாம். யாருக்கு கடன் கொடுத்திருக்கான்? இந்த உலகத்துக்கு கடன் கொடுத்திருக்கான். அதனால நம்மள இந்த அடிமைத்தலை திருப்பி அழைச்சிட்டு போறதுக்காக கடன் வாங்கியுடைய வீட்டு வாசல்ல கடன் கொடுத்தவன் நிற்பது மாதிரி பகவான் நிற்கிறானாம்.
இது நின்ற திருக்கோலம். அப்புறம் கடன் வாங்கியவன் உலகம் இருக்க பேசாம இருக்கு, கடன் வாங்கியவன் பேசாம இருக்கான், உலகம் பதிலே இல்லை. அப்போ கடன் கொடுத்தவன் என்ன செய்யறான்? கடன் வாங்கியவன் வீட்டு வாசல் உட்காந்துக்கிறான். வாங்கிட்டு தான் போய் திருப்பி வாங்கிட்டு வேண்டும், வாங்கிட்டு தான் போனட்டு. அது அமர்ந்த திருக்கோலம். இது எங்க இருக்கு? தென் திருப்பேர மாதிரி திவ்ய தேசங்கள், திரையநகர், திருச்சித்திரகூடம் போன்ற திவ்ய தேசங்கள் உட்காந்துடுறான் பகவான். கடனை வாங்கிட்டு தான் போகணும் உட்காந்துடுறான். ஜீவாத்மாக்களை டிவி நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு உட்காந்துடுறானா? அவன் உண்மையான எஜமானன் பகவான் உட்காந்துருக்கான். ஆனா அதுக்கும் இந்த உலகமோ காலமோ அசையல. உடனே பகவான் என்ன செய்யறான்? படுத்து விடுறான். முதல்ல நிற்கிறான், உட்கார்லாம் படுத்துக்கிறான். எங்க படுத்துட்டு இருக்கான்? ஸ்ரீரங்கம், கீழ திருப்பதி, திருவள்ளூர், இப்படி திவ்ய தேசங்கள்ல வந்தாலும் படுத்து இருக்கானா. இதெல்லாம் திவ்ய தேச யாத்திரை போறவா நான் எழுதியிருக்கேன். முதல் பாகம் போட்டிருக்கேன், திவ்ய தேச அனுபவத்தை பற்றி போட்டிருக்கேன். இதுல சோழநாடு, நடுநாடு 42 திவ்ய தேசத்தை பத்தி எழுதியிருக்கேன். இதுல ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் பகவான் எங்க நிற்கிறான், எங்க உட்கார்ந்து இருக்கான், எங்க படுத்துட்டு இருக்கான்னு பார்த்து யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாம பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பாசனங்கள்லாம் இதுதான் நமக்கு கடைசியா சொல்றது, அதான் முடிவு இருக்கு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல எப்படின்னா, கிருஷ்ணன் தொட்டில் சங்கிலியை பிடிச்சு நின்றது, தொட்டில உட்கார்ந்து இருந்தது, தொட்டில படுத்துட்டு இருந்தது. இந்த மூணையும் யசோதை தொட்டிலேயே தரிசித்தாள். இந்த 3 திருக்கோணமும் யசோதைக்கு தொட்டிலேயே கிடைச்சதான். எப்படிப்பட்ட பாக்கியசாலி யசோதை அப்படிப்பா. எத்தனையேலும் பிரிவார்த்தைகளாயால் தப்பின்னையே சிறிதளவு கூட உன் மணாளனை கிருஷ்ணனை பிரிந்திருக்க செய்யாமல் இருக்கிறாயே. தத்துவம் என்று தகவேலோ, இது உன் சுரூபத்துக்கு ஏற்றதில்லை, இது தகாது, இது உன் தகுதிக்கு சரியில்லை, சுபாவத்துக்கும் சேராது. உன்னுடைய சுபாவம் என்ன? தயதான் உங்களுடைய சுபாவம். நீ புருஷகாரத்துவம் பண்றோ. அதனால தத்துவம் என்று தகவல் ஏலோ, நீ புருஷகாரபதியா இருக்க வேண்டியவள். உன் சொரூபத்துக்கு சுபாவத்துக்கு அது ஏற்றதில்லை அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல பகவானிடம் பிரபத்தி செய்ய முயற்சிக்கிறாள் தயார் ஆண்டாளுத. தத்துவம் என்று தகவேலோ அன்று புருஷகாரமும் இல்லை, புருஷகாரத்துக்கு தகுதியான தைரியமும் இறக்கம் இல்லாம இருக்கிய. 17வது பாசுரத்துல அம்பரமேன்னு ஆரம்பிச்சா இல்லையா? அம்பரமே சோரே, அம்பரமே தண்ணீரை சோரே அரஞ்சியும் ஆகாரத்தை சொன்னா. 18வது பாசுரம் முன்னாடி பாசுரத்துல உந்து மதகளித்தல் உகாரத்தை சொன்னா. 19வது பாசுரம் இதனுடைய தொடர்ச்சியில மகாரத்தை சொல்றா அப்படின்பா. ஆங்கிறது அறிவு, ஊங்கிறது உணர்ச்சி, மாங்கிறது மனிதன், அறிவும் உணர்ச்சியும் உள்ள மனிதன். இப்படி அர்த்தம் சொல்லுவா இதுக்கு. இந்த 3 பாசனங்கள் அடுத்தடுத்து வர்றதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுவா இதுக்கு. முன் பாசனத்துல வளை ஒலிப்ப கதவு திறக்கணும் பெண்கள் கேட்டா, நப்பின்ன எழுந்துட்டா. அப்புறம் பார்த்த கண்ணன், இவருடைய தயைக்கு இலக்கான பெண்களை நாமே அனுகரிக்கணும் அப்படின்ட்டு நப்பின்னியை படுக்கையில் தள்ளி விட்டு எழுந்தவன் தான். அவளை எழுந்திருக்க இயலாத மாதிரி செஞ்சு விட்டானா. இப்போ கண்ணனும் நப்பினியும் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாளாம். யார் போய் முதல்ல கதவை திறக்கிறது, யார் முதல்ல கதவை திறக்கிறது அப்படின்னு. இத வேடிக்கை என்ன செய்வா, அந்த காலத்துல வைதிகள்லாம் வெளியூருக்கு போனா அவ சுயம்பாகம் தான் படிப்பா, தானே தள்ளி பண்ணி சாப்பிட்டுப்பா வைதிகள். அப்ப என்ன செய்யறது, வெளியில போய் சுயம்பாகம் பண்ற போது என்ன செய்வா, அடுப்பு மூட்டி வெங்காயப்பானையில அரிசியை போட்ட உடனே அங்க இருக்கிற பொம்மநாடிகள் அரிசியை வாங்கிப்பா, நான் களைஞ்சி கொடுக்குறேன்ட்டு. இல்ல அந்த வேலையை நான் தான் செய்யணும், பேர் பிடிச்சி இருப்பார் அப்படி இருப்பார். கடைசியில சீக்கிரம் தள்ளி ஆகாது. அந்த மாதிரி இவா 2 பேரும் போட்டுக்கிறான். நான் தான் போய் கதவை திறப்பேன்னு சொல்லி 2 பேரும் போடுறதுல நாழியார் தான். முன்னாடி பாசுரத்துல கண்ணனையும் பலராமனையும் எழுப்பினா, இந்த பாசுரத்துல கண்ணனை எழுப்பினார்கள். ஹே மைத்தனம் கண்ணினாய், நாங்கள் நோம்புக்காக மையிட்டு எழுதோம், நீ மையிட்டு இருக்க, நாங்கள் நோம்புக்காக மையிட்டு எழுதோம், மலரிட்டு நான் முடியும்னு வந்திருக்கோம். நாங்க உனக்கு கண்ணன் கடிச்சிட்டாங்க, இதுல நீ சந்தோஷமா இருக்க, அவனுடைய அனுபவம் எங்களுக்கு வேணும். நப்பின்னையே பிராட்டியாக உன்னுடைய சம்மதத்தை முன்னிட்டு ஒரு மணமகனை வணங்க வந்திருக்கிறோம். கோட்டுக்கால் கட்டின் மேல் கோட்டுக்கால்ங்கிறது உனக்கு தகும். ருக்மணி கிருஷ்ணனுக்கு ருக்மணி ராஜபத்தினி,
அவளுக்கு தங்க கட்டுதான். சத்யபாமா கருப்புல அழகியா, கருப்பா இருந்தா கூட அவ்வளவு அழகா, மகா அழகியா. அவளுக்கு வெள்ளிக்கட்டில் நப்பின்னைக்கு 7 காளைகளை அடக்கி கல்யாணம் பண்ணிட்டாலையும் குமரியாபிடம்ங்கிற யானையினுடைய தந்தத்தை எடுத்து அதனால வந்த பண்ண தந்த கட்டிலாம், கோட்டுக்கால் கட்டில். இதுல படுத்திருக்கும் கிருஷ்ணனை வாய்தரவாய், கிருஷ்ணனோட கூடவே படுத்திருக்கிய நப்பின்னையே, அவனை தூக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்திருக்க மாட்டேங்கிறிய, நீ புருஷகார பூதை ஆயிட்ட, உன்னுடைய கருணை என் மேல வர வேண்டாமா, குத்து விளக்கேறிய. இன்னொன்று சொல்லுவா, குத்து விளக்கேறியன்னா முதல் ஆழ்வார்கள் பொய்கை பூதம் பெயாழ்வார். பொய்கை ஆழ்வார் என்ன செஞ்சார்? பாசனம் வையம் தகலையா வார்கடலே நெய்யாக அப்படி பாடினார். பூதத்தாழ்வார் அன்பே தகலையா ஆகவே நெய்யாக பாடினார். அவர் இந்த 2 பேரும் வழக்கத்தின உடனே பெயாழ்வார் இந்த 2 ஆழ்வார்கள் ஏற்றி தீப ஒளியில திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்கிறார். இந்த மாதிரி குத்து விளக்கெரிய முதல் 2 ஆழ்வார்களும் ஏற்றியது குத்து விளக்கு, ஞான விளக்கு, எழில் ஞான விளக்கு அப்படின்பா. அஞ்ஞான இருள் அனைத்தையும் அகற்றிய ஞான விளக்கு. 5 முக விளக்கு மகாஸ்முடி காயத்ரி. 5 முகத்துல ஏத்துல இருக்க சொல்றார். மகாஸ்முடி காயத்ரி பஞ்சாட்சரியை குறிக்கிறதா. அது 5 அஷ்டங்களை சொல்லாமல் சொல்லுகிறதா குத்து விளக்கு. அதனால்தான் 5 முகங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் சொல்றா இதுக்கு சுவாபதேசம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் குத்து விளக்கு, 5 முகங்கள் உள்ள ஓரிடத்திலேயே குந்தி இருக்கும் விளக்கு அப்படின்பா. ஒரு இடத்துல என்ன சேர்த்தா அது எல்லா இடத்திலையும் பரவும். பரவி வழிகின்ற விளக்கு, வழி இருக்காது, வழிஞ்சிடும். வழிகின்ற விளக்கு 5 முகம். இது பகவானுடைய 5 லரைகளை குறிக்கிறது, 5 இந்திரியங்களை குறிக்கிறது, அர்த்த பஞ்சகத்தை குறிக்கிறது. இதெல்லாம் சுவாபதேசம். இதெல்லாம் ஆச்சாரிய உபதேசமாக தெரிந்து கொள்ளணும். கோடுங்கிறது தந்தம், கோடுங்கிறது தந்தம். இங்க தந்தம்ங்கிறது எதை சொல்றது? சுவாபதேசத்துல பல்ல சொல்ற. நாம் பாவம் செய்கிறோம். இதை கண்டு யமன் என்ன செய்யறான்? தந்தத்தின் நடுவில் வைத்து கடித்து ஹிம்சிக்கிறான். யமனுடைய கடைவாய் பல்லில் அகப்படுவாய் அப்படி சொல்ற. இதுல வரபோது கருட புராணத்துல வரபோது பாபம் பண்ணவா யமனுடைய தங்கம் போன்ற இருக்கிற வாயிலுடைய இடுக்கில் போட்டு கசைக்கு பிழிவானான். அந்த மாதிரி அதாவது அந்த இந்த இடத்துல அந்த மாதிரி அர்த்தம் சொல்றதுக்கு அதாவது மூலமாக அதெல்லாம் என்ன செய்யணும்? அதனால நாம இந்த பிரபஞ்சங்கிற கட்டில அங்கேயும் இங்கேயும் உழண்டு கொண்டு இருக்கோம். கட்டிலுக்கு 4 கால், பிரபஞ்சத்துக்கு 4 கால்கள், 4 வர்ணம், 4 ஆசிரமம். அதே மாதிரி 4 தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், பக்தி நிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஸ்வனிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, நரகம், சொர்க்கம், கைவல்யம், மோட்சம். 4 யுகங்கள். அதே மாதிரி பாவம், புண்ணியம், புண்ணிய பாவம், பாப புண்ணியம், இந்த மாதிரி 4 யூகம். இதெல்லாம் கட்டில் கால்கள். சுவாபதேசத்தில் இப்போ சொல்ற இதுக்கு இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு மேம்பட்டவன், இதுக்கெல்லாம் மேம்பட்டவன் பகவான். இதற்கெல்லாம் காரணமா இருக்கான் பகவான். மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறி தன்னிடம் பகவான் எப்போதும் இருந்தாலும் இதெல்லாம் தோஷத்தை கொடுக்கிறது. இது தேவ, திவ்ய, மனுஷிய, ஸ்தாவர இந்த மாதிரி பிராணிபூமான இதுக்கெல்லாம் மேம்பட்டவன் பகவான். அவன் விலட்சணன். இப்படிப்பட்ட சயனத்தில் பகவான் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது வேதம் சொல்றது. அந்த மாதிரி அவன் இந்த அசுத்தத்தில் சயனிச்சிருந்தாலும் அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே பாதிப்பு கிடையாது, எதுவும் அவனை ஒட்டாது அப்படி பிரம்மசூத்திரம் சொல்றது. ராமானுடைய வியாக்கியானம் பிரம்மசூத்திரத்துக்கு அவர் இது பிரம்மசூத்திரம் எழுதியதுக்கு அதை சொல்றாரு. இதை பத்தி கொத்தன பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்து கொத்தாக வளர்ந்த ஞானத்தை பெற்ற நித்தியர் முக்தர்களுக்கு மேம்பட்டவன். போக்கியமான ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவிகளுக்கும் மேம்பட்டவன். அவர்களின் பதி வைத்து கிடந்த மனவார்வா சேதன அச்சேதன வஸ்துக்களை காட்டிலும், நித்திய முக்தர்களை காட்டிலும், தேவிமார்களை காட்டிலும் பிரமாணங்களால் நன்கு அறியப்படுபவன் பகவான். தன்னால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் அளிக்கிறதுக்காக விசாலமான எண்ணத்தை உடையவன். வாய் திறவாய், ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவிக்கும்படியான வழியை சொல்வாயாக. நைத்திடங்கண்ணினாய், நாங்கள் உனக்கு
கண்ணியை போன்றவர்கள் எங்க கண்ணுல பக்திங்கிற மையம் விட்டு இருக்கோம் பாரு. நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிரட ஒட்டாய்கான். எங்களிடம் பிரியமான எங்களுக்கு மணாளனை பிரம்மானுபவம், அதாவது பகவத் அனுபவம் கொஞ்சம் கூட இடையூறு இன்றி இருக்கிறதுக்கு நீ விரும்புறதில்ல. எத்தனை ஏழும் பிரிவார்த்தைகளாயால் இந்த மாதிரி விலகி பிரிவதை அவனும் விரும்புறதில்லை. பிரியர்களின் பிரிவை தாங்க மாட்டான். யார் அவனை விரும்புறாளோ அவளுடைய பிரிவை நாம் தாங்க மாட்டானா. தத்துவம் என்ற தகவேலோ இது வாஸ்தவம் உண்மை. இப்படி பகவானுடைய அனுபவம் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் கிடைக்காது அப்படிங்கிறார் போல சொல்லி பிருந்தாவனத்துல இது மருந்து ஒரு இதை வடக்க பிருந்தாவனத்துல சேவா குஞ்ச் அப்படின்னு ஒரு இடம். அங்க ராதையும் கிருஷ்ணனும் இருக்கிற கோவில் இருக்கு. தினம் ஏராளமான பக்தர்களுக்கு வருவா, சேவிக்க வருவா. ஆனா ஒத்தனை சாயந்தரம் 5 மணிக்கு மேல தங்க மாட்டாங்க. ஏதாவது காலி மூடி போயிடுவா. ஏன்னா ராதையும் கிருஷ்ணனும் ராத்திரியில அங்க வந்து விடியற் காலம் வரைக்கும் அங்க ஆனந்தமா குலாபியம் அங்க வந்து விளையாடுவாளாம். விடிஞ்சதுக்கு அப்புறம் பல்ல தேய்ச்சி விட்டு அங்க இருந்து மறைஞ்சு விடுவா. அந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு பல் தேய்க்கிறதுக்கு 2 வேப்பங்குச்சி 2 சொம்புல தண்ணீர் முதல் நாளே சாயந்தரம் வச்சுட்டு ஊரை விட்டு வெளியில வந்துருவா. காலம்பரம் போய் பார்த்தா வேப்பங்குச்சி கடிச்சு கீழே போட்டுருக்கோம். சொம்பு கவிச்சு வச்சிருப்பாக்கா, கவுத்து வச்சிருப்பானா. இப்போதும் இப்படிதான் நான் சொல்றான். இத நம்பாத ஒரு பூசாரி அந்த காலத்துல என்ன செஞ்சா, ஒரு சமயம் ஒரு நாள் சாயந்தரம் யாருக்கும் தெரியாம ஒரு மரத்துல ஏறி அங்க இருக்க சேவா குஞ்சுல ஒரு மரத்துல ஏறி ஒளிஞ்சு விட்டான். நல்லா இருட்ட ஆரம்பிச்சுட்டு ராதியும் கிருஷ்ணனும் வரத பாக்குறான். ஆச்சரியம் அவனுக்கு. விடிய வந்து 2 பேரும் அங்க விளையாடிட்டு இருக்கா. விடிஞ்சது, பல் தேய்க்கிறா, சொம்ப கழிச்சு கவுத்து வைக்கிறா. 2 பேரும் மறைஞ்சு போயிடுறான். பூசாரிக்கு ரொம்ப சந்தோஷமா. நன்கு பொழிஞ்சு விடுறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக ஓடி வந்து சொல்றானா, பேச்சு வரல, ஊமையா போயிட்டான் அப்படின்பா. இது இன்னைக்கு நடக்கிறதுங்கிறாங்க. இந்த பாசுரத்துல சுவாபதேசம் எப்படின்னா, பகவானுக்கு உள்ள விலட்சணம் நித்திய முக்தர்களை விட ரொம்ப ஜாஸ்தி விலட்சணம். தேவிகளின் அதாவது மூவருடைய புருஷன்ங்கிற தன்மை. இப்படிப்பட்ட பகவானிடம் ஆச்சாரியர் மூலமாக ஸ்திரமான ஞானத்தை சம்பாதிச்சுட்டு சரணமடையணும் அப்படிங்கிறது இது பாசுரத்துடைய சுவாபதேசம். இப்படிப்பட்ட அகக்கண் அதாவது ஞானக்கண்ணை பக்தி மூலமாக பெற்ற நம்மிடம் பகவான் அன்போடும் ஆதரவோடு இருந்து மோட்சத்தை கொடுத்து திரும்பவும் சம்சாரத்துக்கு அனுப்பாமல் தம்மிடமே பிரியாமல் தங்க வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசமா சொல்றாங்க. இந்த பாசுரம் மறுபடியும் போன பாசுரம் மாதிரியே கண்ணறியும் நப்பி நீயம் எழுப்புற பாசுரம் இது. இந்த பாசுரம் திருவிடவந்தை, இங்க மெட்ராஸ்ல திருவிடவந்தை இருக்கு, திவ்யதேசம் ஈஸ்ட் கோஸ்டோடு இருக்கு. நித்திய கல்யாண பெருமாள் அவரை பத்தி சொல்றதும்பா. ஸ்ரீ கோமலவல்லி நாயகா சமேத ஸ்ரீ லட்சுமி வராக பரபிரம்மணே நமஹ. அடுத்து சொல்லிட்டோம் சுவாமி. சொல்லுங்க மாமா. சரி. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியை துயிராய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிராய் செப்பென்ன முழுமுறை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிராய் உக்கமும் தட்டொழியும் தந்து முன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்ட இளவிரம்பாவாய். முன்னாடிக்கிற பாசுரத்தை போல இந்த பாசுரத்திலையும் மறுபடியும் கண்ணனையும் நப்பினையும் எழுப்புற. முதல் பாசுரத்தில் எழுப்பினா எண்ணம் கிடையில, மறுபடியும் எழுப்புறா. பர்த்தா எழுதிருக்காவிட்டாலும் பத்திரி என்ன செய்வா, திருப்பி எழுப்புவா. அந்த மாதிரி மறுபடியும் எழுப்புறானா இவெல்லாம் ஆச்சரிய பெண்கள். 33 வகையான தேவர்கள் 33 அமரருக்கும் முன் சென்று அவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்னாடியே போய் அந்த இடத்துக்கு போய் அவர்களை பின்னிறுத்தி இவன் முன் சென்று 33 அமரருக்கும் முன் சென்று. எப்படி இது உபனிஷத்துடைய கருத்தை சொல்றதும்பா, கீதையுடைய கருத்தை சொல்றதும்பா. எப்படின்னா 30 மகாரத்தை சொல்றது இது. இம் பிளஸ் ஆல் பிரிச்சு பாத அப்படி பாசம் ஆரம்பறதே 33 இம்முங்க ஆரம்பிக்கிறது. பிரணவத்தை நேரடியா சொல்லாமல் 17வது பாசனம் அம்பரமேன் ஆகும். 18வது பாசனத்துல ஊவும்
20வது பாசனமான இதுல மறைமுகமாக இம்மும் மகாரத்தை சொல்லி இருப்பதாக வியாக்கியானம் இதுக்கு உண்டு இருக்கு. இந்த பாசுரத்துக்கு அமரநாதிபிரான்ல அவர் அமலன் உபந்த வந்தியாய் அப்படின்னு அடுத்தடுத்து 3 பாசனங்களை சொல்றார். ஊமா சொல்லி அந்த பிரணவத்தை சொல்றார். ஓம்ங்கிற பிரணவத்தை சொல்றார். துவயம் 2 முறை இல்லையா? துவயங்கிறது ரெட்டா தானே? அந்த மாதிரி இங்க 2 முறை 2 பாசனங்களால எழுப்புறார். திவ்ய தம்பதியர்களை எழுப்புறாய்வா. அமரர்கள் 33 அமரருக்கு முடிச்சுனால 33 அமரர்கள் யாரு அப்படின்னா அஷ்டவசுக்கள் 8 பேர், ருத்ரர்கள் 11, ஏகாதச ருத்ரர்கள் 11, ஆதித்யர்கள் 12, துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் இந்திரன் பிரஜாபதி சொல்வா, சில பேர் அஸ்வினி தேவர்கள் 2 பேருப்பா, ஆக 33. இவர்களுடைய விபூதியும் சேர்த்து 33 கோடி தேவர்கள் அப்படின்பா. அதே சமயத்தில் ராஷ்டிரர்கள் 66 கோடி. இதெல்லாம் வரும் விஷ்ணு புராணத்துல வருது. இதெல்லாம் இப்படிப்பட்ட இதுல மகாவிஷ்ணு முன் சென்று அவர்களுக்கு துன்ப நேரத்துக்கு முன்னாடியே காப்பாற்றுவானாம். அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் சண்டை நடந்தது. பகதத்தினால அர்ஜுனன் ஜெயிக்க முடியலையாம். உடனே பரமசிவனால் கொடுக்கப்பட்ட சக்திங்கிற ஆயுஷை வச்சுட்டு அர்ஜுனன் நோக்கி எரிஞ்சானாம். அவன் அதை சாரதியான கண்ணன் ஆயுதத்தின் முன்னே சென்று தன்னுடைய திருமார்பில் தாங்கிக் கொண்டான். முன்னே சென்று கஜேந்திரங்கிற யானை முதலின் வாயில் ஆப்பிட்டு கத்துறது, ஆதி மூலமே கத்துறது. அப்போ ருத்ரன் பிரம்மா இந்திரன் எல்லாரும் ஒதுக்கிட்டார். அந்த சமயத்துல இவர் தான் முன் சென்று கஜேந்திரனை காப்பாற்றுறார். 33 அமரருக்கு முன் சென்று சத்தியபிரத கஷேத்திரம் காஞ்சிபுரம் பிரம்மா யாகம் பண்றாங்க. அவிர்பாகங்களை கொடுக்கிறார். யாகத்துல பிரம்மா இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகான்னு கொடுத்துட்டு இருக்கார், ஆகுதி பண்றார். ஆனா அங்க இந்திரனோ வருணனோ அவிர்பாகத்தை பாக்கிறதுக்கு வரல. யாரு? பகவான். எல்லாமே பகவானை போய் அடைஞ்சது. பகவான் தான் எல்லாம். சுவாமி தேசிகன் அச்சுதத்தை சொல்றாரு, சார்த இமந்திரித பிராமண வைத்தியபந்தா தேவா புக்திம் அப்படிங்கிறார். சார்த்தத்துல பித்துக்களுக்காக பிராமணர்களை வரித்தாலும் நிமந்திரணம் இருக்க சொன்னாலும் அந்த அந்த பிரசாதம் பிராமணர்களுக்கு போகாமல் பித்திருக்களுக்கு எப்படி போய் சேர்றதோ அப்படி இந்திரன் வருணன் தேவர்களுக்கு அந்த இருக்க கொடுக்கிறது அந்தர்யாமியாக இருக்கும் பகவானை அடையிறது. அதை போல 33 அமரருக்கும் முன் சென்று அவிர்வாகத்தை பெற்றுக்கொண்ட கலி என்கிற அந்தர்யாமியான கிருஷ்ணனே 33 அமரருக்கு முன் சென்று 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலதாய். இது ஆசிரித லட்சணம். அதாவது அவ தன்னை அண்டியவனை காப்பாற்றுறது. ஆசிரித லட்சணத்தை சொல்லலாம் இந்த 2 அடிகளும். கம்பர் சொல்ற, கடுத்த கராம் கதுவ நிமிர்த்த கை எடுத்து விடுதி திசை அனைத்திலும் சென்று ஒய்கொள்ள அடுத்த தறி பெருவோரத்து அம்பரமே பதமே என்று ஒரு வாரணம் அழைப்ப நீ அன்றோ அன்று ஏன் என்றாய் முன்சென்றுங்கிறார். கஜேந்திர மட்டத்தை பத்தி கம்பர் சொல்றார், அன்று நீதான் முன்னாடி போன அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பகவானுக்கு 3 பேர் அபயம் கொடுத்தாலாம். பகவானுக்கு 3 பேர் அபயம் கொடுத்தா சொல்வா வேடிக்கை. என்னன்னா, இவன் தான் ஆதி மூலம் என்பதை மெய்ப்பிக்கிறதுக்காக கஜேந்திரன் ஆதி மூலமே கூப்பிட்டு இவர்தான் முதல்வன், மூவருள் முதல்வன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது ஒண்ணு. 3 பேர் பகவானுக்கு அபயம் கொடுத்தா. 2வது கம்பத்திலிருந்து பகவான் தோன்றினான் பிரகலாதனை இல்லையா? பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக நரசிம்மாவதாரம். அப்ப என்ன சொல்றான் பிரகலாதன்? எந்த தூணாலும் தட்டிப்பாரு, எல்லா இடத்துலயும் இருக்கான் பகவான் இருக்கான், எதுவும் தட்டுங்கிறான். என்ன செய்யார் பகவான்? இதுக்காக அவன் எந்த தூணை தட்ட போறான்னு தெரியாம எல்லா ஸ்தம்பத்திலும் இருக்கான் பகவான். கிருஷ்ணனா உட்கார்ந்து இருக்கார். அந்த சொன்ன அந்த பிரகலாதன் பிரகலாதன் சொல்றத காப்பாத்துறாரு அவன். அதனால அவன் பகவானுக்கு அபயம் கொடுத்தவர்களை பிரகலாதனத்துல சொல்றார். அதே மாதிரி திரௌபதிக்கு ஆபத்தான சமயத்துல உணவையை சுரக்க செய்கிறார். அது அந்த மாதிரி சுரக்கா போயிருந்தா இருக்கும். இவருக்கு அவமானம், இவருக்கு பேர் கெட்டு போயிருக்குமா இல்லையா? அவமானம் வந்திருக்குமா இல்லையா? அதனால இந்த 3 பகவானுக்கு அபயம் அளித்தவர்கள் அப்படின்னு யார் சொல்றது? எவ்வாறு சொல்வாரா தன்னுடைய உபன்யாசத்துல? கப்பம் தவிர்க்கும் கரியே துயிலாய் நடுக்கத்தை கப்பம் நடுக்கத்தை போக்கும் மிடுக்கு உடையவனே தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பாயாக. யார் அவன்? யார் நடுக்கத்தை போக்கினவன்?
தன்னை சரணடைந்த தேவரின் நடுக்கத்தை தீர்த்தவன். கப்பம் நடுங்கள், உடம்பு நடுங்கிறது, மனசு நடுங்கிறது. அந்த கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரடாய். அர்ஜுனன் கிருஷ்ணன் நாட்டினான், கர்ணன்கிட்ட காப்பாத்தினான் கிருஷ்ணன். பீமன் கிருஷ்ணன் நாட்டினான், துரியோதனிலிருந்து காப்பாத்தினான். தர்மன் நாட்டினான், அஸ்வத்தாமரிலிருந்து காப்பாத்தினான். இப்படியும் எப்படி காப்பாத்தினான்? பரீட்சத்தையும் காப்பாத்தினான். அதனால தாண்டி அண்டியவர்களை எப்படியும் காப்பாற்றுவான். 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியே துயிரடாய். மிடுக்கு உள்ளவரே, ஞானம், சக்தி, பலம், வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ், இந்த 6 குணங்கள் உடையவன் நீ எழுதியிருப்பாயாக. செப்பம் உடையாய். செப்பம் உடையால் ஆர்ஜவம், நேர்மை இருக்கு. உன்னை சரண அடைச்சுட்டாக்க அவாட்டி நேர்மையானது. பிணி போர்ல சண்டையில எல்லாத்தையும் எழுதிட்டா கூட ராவணனை போய் இன்னைக்கு போய் நாளைக்கு வா சொன்ன நேர்மையா? அப்படிப்பட்ட செப்பம் உடையாய் நீ. திரள் உடையாய். சாமர்த்தியம், எதையும் செய்யும் சாமர்த்தியம் உடையவன் நீ. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரடாய். எதிரிக்கு தாபத்தை விளைவிப்பவன் நீ. தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பாயாக. பகவானுக்கு எதிரி யார்? எதிரிகளுக்கு தாபத்தை விளைவிக்கும்னா யார் எதிரி? அப்படின்னா பகவானுக்கு எதிரி பகவானின் பக்தர்களான பாகவதர்களுக்கு துன்பம் செய்வர்கள் எல்லாம் பகவானுக்கு எதிரிகளா, விரோதிகளா? அது மறுபடியும் மகாபாரதத்துல சொல்றார். பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதிக்கு விடுதலை செஞ்சான் இணைத்தன் துரியோதனன், அவர் விரோதி. துச்சாதனன் விரோதி. மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனுக்கு தேரோட்டத்துக்காக தேரில் ஏறி குதிரையினுடைய அந்த கயிற்றை இழுத்தானா, அப்பொழுதே துரியோதனார்களுடைய மனைவிகளின் திருமாங்கல்யம் இழுக்கப்பட்டது. செப்பெல்ல மறுவை செவ்வாய் சிறுமருங்குள் கலசம் போன்ற, அதாவது உடையவள், சிவந்த அதனம், நுண்ணிய எடை, நிரந்தரமாக யவனம் உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சிறுமருங்குள், நுண்ணிய எடை. அபிஷேக காலத்துல, அதாவது குளிக்கிற சமயத்துல, திருமஞ்சனம் பண்ண சமயத்துல திரௌபதிக்கு தோழிகள் எல்லா ஆபரணங்களையும் அணிவிப்பாளாம். ஒட்டியானத்தை அணிவிக்கிற மாத்திரம் இடுப்பு எங்க இருக்கு தேடுவாளாம். விளையாடு சிறு மருந்துங்கிறதுக்கு உதாரணம் சொல்றா. எல்லாத்தையும் கௌசல்யை பத்தி இதை சொல்வா. ராமனை கர்ப்பத்தில் தரிப்பதற்கு முன்பு, சுமப்பதற்கு முன்பு கௌசல்யக்கு இடுப்பே கிடையாது, வெட்ட வழியா இருந்தது. ராமனை கர்ப்பத்தில் சுமந்த போது அதுவே ஆகாசம், பகவான் வசிக்கும் இடம் விஷ்ணுபதமாயிருந்ததுவே. அப்போ இதுதான் ஆகாசம் தான், ஒண்ணும் கிடையாது. செப்ப முறையாய், திரள் முறையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இது ரெண்டும் முதல்ல ஆசிரித லட்சணம். இது ரெண்டும் துஷ்ட விக்கிரகம் சொன்னார். நப்பின்னை இனங்காய் திருவே துயிரழாய். இவள் நப்பின்னை ஸ்ரீதேவி பூதேவிக்கு பின்னால் வந்தவள். ஆக இவரிடம் கண்ணனுக்கு மோகம் அதிகமா. நங்காய், எப்போதுமே நங்கை, எவ்வளவு குறையாத நங்கை. ஜரை, கிடத்தினம் இல்லாதவள். திருவே, இவள் புருஷகார பூதியான பெரிய பிராட்டி கோப்பானவள். பகவான் பிரார்த்தனை பண்ணாதான் பகவானுடைய கிருபை கிடைக்கும். ஆனா பிராட்டியோ பாவம் செய்யறானே நம்ம பச்சாதாபப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. பாப்பானா பா சுபானா பா அப்படின்னு ஒரு சோகம் இருக்கு, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்வாளாம் பிராட்டி பகவான்கிட்ட, மணல் சோற்றில் கல் ஆராயலாமோ. சோறு மணல், அதை போய் கல் ஆராய்ஞ்சிருக்கல, நீங்க குற்றம் பண்ணவன் குற்றம் பண்ணிட்டு தான் சரணாதிரி வந்திருக்கான், அவனையும் மறுபடியும் குற்றம் சொல்லாமல் கேட்பாளாம். மணல் சோற்றில் கல் ஆராயலாமோ. கோதை பூதேவியுடைய அவதாரம். இவளுக்கு அனுத தேவி நீலாதேவி நப்பி என்கிற பெயர்ல புருஷகார பூதி ஆறா இவளுக்கு. திருவே துயிரடாய், திருவாகி நப்பின்னையே, கண்ணனுக்கு திருவாகி இருக்கிற நப்பின்னையே, தூக்கத்திலிருந்து எழுவாயாக. உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை. உக்கம்ங்கிறது விசிறி, உக்கம் விசிறி, தட்டொழிங்கிறது கண்ணாடி. விசிறியையும் கண்ணாடியையும் கொடுத்து முன் மனமானதான கண்ணனை. அதாவது எப்படின்னா, உக்கம் விசிறி வெட்டி வேறால் செஞ்சிருக்குமா விசிறி, அதை கொண்டு பகவானுக்கு விசிறணுமா. வெட்டி வேர் விசிறியால் விசிறணுமா பகவானுக்கு. திருக்கச்சிரபிகள் இங்க காஞ்சிபுரத்துல வரதனுக்கு ஆலவட்ட கைங்கரி பண்ணுவாராம், அந்தரங்கமா செய்வார் அதை. அப்போ தேவபெருமாள் திருக்கச்சிரபிகள் பேசுவார் அப்படின்னு குருபரமன் சொல்றது. இப்பவும் காஞ்சிபுரத்துல
பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்றதுக்கு கைங்கரிய பிரான் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு புக்கம்ங்கிறது அவ்வளவு ரொம்ப வசதி. அது தட்டொளி கண்ணாடி காலம்பரம் எழுந்ததும் முதலில் பார்க்க தகுந்த வஸ்து, அதனால தட்டொளி. அந்த காலத்துல ஆதர்சம் கண்ணாடி கிடையாது, தட்டு ஒளிதான். அதெல்லாம் தட்டொளி பேரு வந்தது. என்ன தட்டு அது? வெங்கலத்தட்டு. வெங்கலத்தட்டை சாம்பலால பளபளபளம் தேய்ச்சி வச்சிருப்பாளாம். அது அவ்வளவு பளபளப்பா இருக்கும். அந்த ஒளி முகத்துல பிரதிபலிக்கும். அதை கொண்டுதான் பார்த்துப்பாளாம். அதனாலதான் தட்டொளி. உக்கமும் தட்டொளியும் தந்து முன் மணாளனை. விசிறியால் விசிறி தட்டொளியால் அவன் திருமுகத்தை பார்க்க செய்து முன் மணவாளனான கண்ணனை இப்போதே எம்மை நீராட்டையிலோ அப்படிங்கிறார். இந்த சமயத்திலேயே இந்த க்ஷணத்திலேயே கிருஷ்ணனையும் எங்களையும் ஒன்று சேர்த்து ஆனந்தம் அடைய செய்வாயாக அப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுக்கு சுவாபதேசம் திருவுக்கும் திருவான கண்ணன் பகவான் அவரை மோட்சத்துக்காக வேண்டுறது. எல்லா ஞானத்தையும் கொடுத்து அபிமானத்துக்கு பாத்திரமான எனக்கு நீராட்டமான மோட்சத்தை செய்திவை, மோட்சத்தை கொடு அப்படிங்கிற அர்த்தம் இது. இதை ஆச்சாரியனை வேண்டதாகவும் சொல்வாங்க. இந்த மாசம் உள்ள அர்த்தம் சொல்ற போது இல்லை. செப்பல்ல பக்தி ஞானங்களில் வைராக்கியத்தில் அனுஷ்டானங்களில் சிறந்திருக்கும் ஆச்சாரியனே, எனக்கு கைங்கரிய உபகரணங்களையும் உன் அன்புக்கு இலக்கான பகவானையும் கொடுத்து கைங்கரிய சாம்ராஜ்ய அபிஷேகம் செய்து வைப்பாயாக அப்படின்னு அர்த்தம் வருங்கிறாருக்கு. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியே துயிரழாய், எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமி, ஜனங்கள் சமர்ப்பிக்கிறது எல்லாத்தையும் தானே அடைஞ்சி தேவர்களுக்கு இது உண்மை கொடுக்காத முழுப்புள்ள பகவான் நீ அனுகரிக்கணும். செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய், கடற்கரைக்கு சொன்ன வார்த்தை, தேர்தற்கு சொன்ன வார்த்தை, இதுல சொன்னபடி நீ சரணாகதி அடைஞ்சவளை ரட்சிப்புதல் உனக்கு ஆர்வம் உள்ளவன். ஆர்வம் ரொம்ப உனக்கு ஆர்வம் இருக்கு. தடைகளை உடைக்கிற திறமை இருக்கு உனக்கு. தண்டை அஞ்சு தானே யார் அன்றாளோ அவளை விரோதிகள் தெரிந்து நீ அவ பாவம் பண்ணியிருந்தா கூட அதுக்காக அவளை மன்னிச்சு ஏத்துப்ப. அந்த மாதிரி எங்களுக்கு அருள்வாயாக. எப்பென்ன மறுமுறை செவ்வாய் சிறுபொருள்கள் நப்பில்லை நங்காய் திருவே தெரியலாய். அதாவது பிரணவத்தால் சொல்லப்படுபவன், உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவன், உறுதியான பேச்சை உடையவன். இதுக்கு அந்த அர்த்தம் சொல்றா. இதுக்கு உபகாரமாக எங்கள் பாவத்தையே எடுத்து சாப்பிட்டு நாங்க என்ன கொடுக்க முடியும்? நாங்க பாவம் தான் நிறைய பண்ணியிருக்கோம், இந்த பாவத்தை தான் சமர்ப்பிக்கிறோம், இதை எடுத்து சாப்பிடுங்கிறான். எங்கள் பாவத்தையே எடுத்து சாப்பிட்டு மெலிந்த உதரத்தை உடையவனே, சிறு மருங்கள் பாவங்களை அந்த மாதிரி சாப்பிட்டு எங்க பாவங்களை அழிச்சுடுற அனாதி பரிபூரணன் திருவுக்கும் திருவானம் கண்ணன், எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகிப்பாயாக அப்படி கேட்கிறான். உக்கமும் தட்டொழியும் தந்துமுன் குணாளனே, இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா ஊக்கத்தோட செய்யப்படும் கைங்கரியம். ஞான விகாசத்தை கொடுத்து உன்னுடைய பிரியத்துக்கு பாத்திரமான எனக்கு இப்போதே உமது பரிபூர்ண அனுபவமான மோட்சத்தை அடியனுக்கு கொடுப்பீராக அப்படி இவ்வளவு சொல்ற. இதெல்லாம் சொன்ன உடனே நப்பின்னை இவருடைய பிரார்த்தனையை ஏத்துக்கிறார். கதவை திறக்கிறார். உள்ள வாங்க எல்லாரும், நம்முடைய பிரபுக்கு சுப்பிரபாதம் சொல்லுங்கோ, திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். அந்த அனுகிரகத்தை பெற்ற ஆட்சியர்கள் அடுத்த பாசனத்துல கிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள், துயிலுமாறு பிரார்த்தித்தார்கள். இந்த பாசனம் மறுபடியும் நப்பின்னை கன்ற 2 பேர் எழுப்பதா பாசனம். இதற்கு திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வார். ஸ்ரீ லோகநாயகி சமேத ஸ்ரீ லோகநாத பரபிரம்மணே நமஹ.